ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். பல்லவனுக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த ஸ்டேஷனில் இருடா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீலா. அடுத்த ஸ்டேஷன் வரையும் வெயிட் பண்ணணுமா, எனக்கு இப்போவே பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்க அத்தை இருந்துக்கிட்டு கார்த்திகா எடு அந்த கட்டைப்பைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எடுத்தோடனே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து புளியோதரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புளியோதரை சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருக்குமே போட்டு கொடுக்குறாங்க. சிப்ஸு புளியோதரை அந்த மாதிரி. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சூப்பராக இருக்குது, வீட்டில் செஞ்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டி என்னடா நீ பேசவே மாட்டேன்ற அப்படின்ட்டு, ரொம்ப நல்லா இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதுக்கு முன்னாடி என் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டதில்லை, என்ன கேள்வி இது, என்றைக்கு நீங்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கீங்க, எப்போ நீங்கள் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, பழைசெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீலா வந்து சொல்கிறாங்க. டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை சொல்லும்போது, நான் சாப்பிட்டு தாம்மா இருக்கேன், பாடுறா இவன் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறா, சேரா நீயாச்சும் சொல்லு, வீட்டு சாப்பிடு தானே கார்த்திகா, சாப்பிடு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தியா அண்ணன் எப்படி அவங்கள பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அப்பாவை சாப்பிட சொன்னால் நடேசன் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். நான் போய் இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து ஃபோன் சிக்னல் கிடைக்காதுன்னு ஃபோனவே நோண்டிகிட்டு இருப்பாங்க. சேரன் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்திங்கன்னா, என்னப்பா கார்த்திகா எங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னோடனே, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது மாமா, அப்படி தாம்மா இருக்குது எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறது சோளம் வந்து பார்த்துட்றாங்க. இவங்க 2 பேரும் எப்படி தான் பேசாமல் இருக்கிறது, இன்னும் இவருக்கு நல்ல கல்யாணம் ஆக போகுது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம், நீலாம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவங்க 2 பேரும் எப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்க பாரு, நான் போய் அவங்கள கேட்குறேன், ஏன் எதுக்கு என் அண்ணன்கிட்டலாம் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எதுக்கு நீ இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு சும்மா நின்று பேசிகிட்டு இருக்காங்க, நேற்று நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்னொரு நைட் 1 மணிக்கு எழுந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ தானே, அவங்க 2 பேரும் சும்மா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, இதில் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இப்படி இருக்குல்ல, அதே நான் பண்ணியிருந்தா அண்ணன் 4 பக்கம் எனக்கு இது பண்ணியிருக்கும், நீ என்னை போட்டு டார்ச் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் சும்மா தான் பேசுகிறாங்க, இதை நீங்கள் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அண்ணனுக்குலாம் 4 பேர் வக்காலத்து வாங்க வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானதியை வந்து காமிப்பாங்க. அவங்க தப்பான மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க, அதை வந்து செல்வம் இருந்துக்கிட்டு அது தப்பான மாத்திரைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதை வானதி வந்து, ஏன் செல்வம் அவங்க இருக்கும்போது தான் சொல்லுவியா, அவங்க இல்லாத போது சொல்ல மாட்டியா, அது என்னை கூப்பிட்டு தனியாக சொல்லலாம் இல்லை, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து போவார். டாக்டர் போகும்போது, வாங்க டாக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செல்வம் மறந்துட்டியா, ஆமாம் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள் இல்லை, டாக்டர் அவர் பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வெளியே கூட்டிகிட்டு போவார், நம்ம எல்லாருமே போகலாம், நம்ம எல்லோரும் போய்ட்டா யாரா கடையை பார்த்துக்கிறது, என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனும் காலை வாரிட்டாங்க்கா, நீங்கள் 2 பேரும் போய் வாங்க, நான் இங்கேவே இருக்கேன், நான் தனியாக ஒரு நாள் எனக்கு டாக்டர் கண்டிப்பாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்ன வானதி என் கூட தனியாக வரத்துக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பாண்டி வந்து ஃபோன் பண்ணுவார். என்ன வானதி எங்கே இருக்க, லாஸ்ட் காலில் எடுக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு பஞ்சாயத்து, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சுருவாங்க. அவங்க காரில் போகும்போது டாக்டர் வந்து பேசிட்டே போவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்டு கார்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டாக கார்த்திகாவும் வருவாங்க, நிலாவும் வருவாங்க. சரி ஃபஸ்ட்லேருந்து விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கார்டெல்லாம் இது பண்ணி போட்டு கரெக்டாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேரனை பக்கத்துலேயே உட்காருவாங்க. எல்லாருமே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் என்ன பொண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கார்த்திகா இருந்துக்கிட்டு, நீங்கள் மட்டும் எப்படி மாமா விசிறி மாதிரி அந்த கார்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி சொல்லி கொடுப்பாரு. அங்கே பாரு என்ன பண்ணுறாரு பாரு உன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் பிரித்து உட்கார வைக்கணும் தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டு சேரை வந்து பல்லவன்னு, எதுக்கு நான் என் அண்ணன் கடை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த பக்கம் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு, சோளம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் சென்டரில் உட்காந்துருவாங்க. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு